என் பேர் சாம். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசை. அதனால தான் நான் படிப்பு முடித்த உடனே ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களுடைய தீப்பந்தம் சேனல். தீப்பந்தம் சேனல்னா எதுக்குன்னா, மக்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்ற ஒரே சேனல் நம்மளுடைய தீப்பந்தம் சேனல். இது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ மொத்தத்தில் இது கட்சியே சார்ந்தது இல்லைங்க. எங்களுடைய நோக்கமே என்னன்னா உண்மையை உறக்க சொல்வது தான். ஒன்னே ஒன்று சொல்றேங்க, இந்த கேர்ள்ஸ்லாம் ஒரு சின்ன அட்வைஸ் தான். என்னன்னா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்? ரீசெண்டாக ஒரு மினிஸ்டர் ஊழல் பண்ணியிருக்காரு. அவருக்கு எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டேங்க. அவ்வளோ காசை வச்சு என்ன பண்ண போகிறாங்க யாருக்கும் தெரியலையே. ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். சார், தலைவரை பார்க்கணும். தலைவரை பார்க்கணுமா? மேலே இருக்காரு, மேலே வந்து பாரு. சரி சார். ஆமாம், என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? சொந்தக்காரங்க. அதான் சார். சார் சார் வரலாமா சார்? வாயா. நீ அந்த தீப்பந்த டிவியில் தானே வர? நான் டிவிலாம் இல்லை சார், யூடியூப் சேனல் சார். என்ன விஷயம் சொல்லு. சார், உங்கள் பையன் மேலே போதையில் கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போலீஸில் கேஸ் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு சார். அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? யோ, போலீஸில் 1000 விஷயம் சொல்லுவாங்கயா. சார் ஒரு நிமிஷம், வீடியோ எதுக்கு ஃபோனில் எடுக்கிற? டேய், ஃபோனை கீழே இருக்கு. சார். டேய் சார் ஃபோனை கீழே இருக்கு. எதுக்கு ஃபோனில் எடுக்கிற? சொல்லுங்கள் சார். யோ, போலீஸில் 1000 விஷயம் சொல்லுவாங்கயா. 15 வயசு பையன் குடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சொல்லு சார். 15 வயசுலாம் சொல்லாதீங்க சார். இப்போலாம் 5வது 6வது படிக்கிற பசங்களே கஞ்சா எடுத்துன்னு சுற்றின்னு இருக்கிறாங்க. ஏய், இது எதிர்கட்சியோட சதி, புரியுதா? அப்போது உங்கள் பையன் கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்களா சார்? டேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்க. உன்ட ப்ரூஃப் இருக்கா? ஆதார் இருக்கா? டேய், பணமும் பதவியும் இருக்கிறதுனால தானே இவங்க எல்லாரும் உண்மையை பொய்யாக்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியது தான் என்னுடைய வேலை. அது எப்படிங்க 15 வயசு சின்ன பையன்கிட்ட போய் வெளியே காரை ஓட்ட விடலாம்? இந்த உண்மை வெளியே வந்தால் தானே மற்றவங்களாம் காரை பசங்ககிட்டலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி என்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. ஆனாலும் என்னால் சும்மா இருக்க முடியாது. இனியும் ஆதாரத்தை தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள் மூலிமா அவன் செங்கல்பட்டில் இருக்கிற டிரைவர் வீட்டில் தான் இருக்கான்னு நியூஸ் வந்துச்சு. இப்போ நான் அங்கே தான் வந்திருக்கிறேன்.
அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா. ஆக்சிடென்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அழிச்சிட்டாங்க. இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்துருங்க, வரேன். ஏய் யாரா நீ? ஏய் அங்க என்னடா பண்ற? யாரை போட்டோ எடுக்கிற நீ? ஏய் அடி. உர்ரா கேமரா உர்ரா. ஏய் 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 ஐயோ இந்த கேமரா என்ன பண்ற மட்டும் பார். ஏய் கேமராடா. ஐயோ எப்போவுமே எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு 1க்கு 2 பிளான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி என் கேமராவில் இருக்கிறதெல்லாம் என் ஃபோனில் சிங்க்ரனைஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போ நான் என் கேமராவை மிஸ் பண்ணிட்டேன். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும். இன்னும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் இதை வெளிக்கொண்டு வருவேன். ஏன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்.